மதுரையில் வந்து பேசிக்கலி சினிமா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா பெருசாக வேற பொழுதுபோக்குகள் இல்லை. சினிமா வந்து வாழ்க்கையோட வாழ்க்கையாக இருக்கும் மதுரை மக்களுக்கு. இப்போ பாரு டைலாக் பேசுறது, இப்போ பாரு படங்களை பார்க்கறது, அதை பற்றியே பேசிட்டு இருக்குது, அந்த அந்த டைலாக்லேயே வாழ்றதுன்ற மாதிரியே நிறைய நீங்கள் பார்க்கலாம் மதுரை மக்கள்கிட்ட. ஸோ அப்படி தான் நாங்கள் இருந்தோம். என் பாட்டி அப்படி தான் இருந்தாங்க, நிறைய சினிமா பார்ப்பாங்க, பெரிய எம்ஜிஆர் ஃபேன் அவங்க. ஸோ என்ன சின்ன வயசுலேயே தூக்கிட்டு போய் போய் படத்துல காட்டி சினிமா மேலே ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அப்போவே வந்து வீட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணி ரஜினி மாதிரி பண்ணி பார்க்குறது, கமல் மாதிரி பண்ணுறதுலாம் பார்த்துட்டு எங்கள் பாட்டி சும்மா கிண்டலா நீ நடிக்க தாண்டா போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்குள்ளே நமக்கு இது பிடிக்குது. பாட்டி சொல்லும்போது நமக்கு ஆசையாயிடுதா, பரவாயில்லையே நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்களே இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப. ஸோ இந்த தாய்க்கிழவி கிடைக்க அந்த தாய்க்கிழவி முதன்மையான காரணம். ஸோ அப்போ இருந்தே அந்த மைண்டுக்குள்ளே வந்துருச்சு, சரி நடிகனா என்னால் வந்து நல்லா பண்ண முடியும். அது பல வருஷம் அந்த வேலையில் எல்லாம் இருந்ததெல்லாம் ஐடி வேலை எல்லா குடும்பம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பெட்டராக ஆக்கிக்கிட்டு, ஸோ கொஞ்சம் சேஃபாக ரிஸ்க், இது பெரிய ரிஸ்க்கு, ஆர்ட்ன்றதே பெரிய ரிஸ்க்கு தான். நீங்கள் எப்போ வரும், என்ன கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஐடி இண்டஸ்ட்ரியை நான் அதுக்கு தேங்க் பண்ணுவோம். என் லைஃப்பை கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றுறதுக்கும், கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கும், லைஃப்பை கொஞ்சம் சேஃபாக பண்ணிட்டு அப்புறம் பேஷனில் இறங்குறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அது அப்படி தான் நான் நடிப்பில் வந்தது.